அந்த காரணத்தை சொல்ல வேண்டும் என்று பார்வதியால் கேட்கும் போது பகவான் அங்கே சொல்லுகிறார், பகவான் அங்கே சொல்லுகிறார். அரக்கனோட தனநிலையை ஆதியில் உதித்த அன்னை ஆதிபராசக்தி அறிந்தார்கள். அம்மா ஆதிபராசக்தி அறிந்தாள். ஆதிபராசக்தி அறிந்து ஆண்டவனை அழைத்து கைலாசம் அசைவதன் காரணத்தை கேட்டார்கள். அம்மா பார்வதி பகவானிடத்திலே கேட்கின்ற பொழுது, பார்வதி அத்தா கைலாசம் ஏன் அசைகிறது தெரியுமா? இன்றைய பொழுது எதுக்கு சுவாமி கைலாசம் அசைகிறது? பூலோகத்தில் என்ன நினைத்து கொண்டு ஒரு மானிடன் தவமுறிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தவநிலையின் காரணமாக கைலாசம் அசைகிறது. பார்வதி சுவாமி என்னம்மா உங்களை நினைத்து ஒரு பக்தன் தவம் இருக்கிறான்னு சொல்றீங்களே? ஆம் தேவி. அவன் எத்தனை வருடங்களாக சுவாமி தவம் இருக்கின்றான்? 12 வருடமாக ஆமா என்னே நினைத்து தவமுறிந்து வருகின்றான் ஈஸ்வரி. பகவானே என்னம்மா உங்களை நினைத்து 12 வருஷமா ஒரு பக்தன் தவம் இருக்கிறான்னு சொல்றீங்களே? ஆமாம்மா. அவனை அழைத்து கேட்டவரம் கொடுத்தாதான் என்ன சுவாமி? அந்த பக்தனுடைய தனநிலையை பரிசோதித்து பார்த்து கொண்டிருக்கிறேன் தேவி. சுவாமி என்னம்மா பக்தனை பரிசோதனை செய்யறது உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆமாம்மா. ஆனா அவங்களை நினைத்து தவம் இருக்கிறான் பாத்தீங்களா? ஆமா. அது 12 வருஷமா இருந்திருக்கான். சரி அவனை அழைத்து அவன் கேட்டவரத்தை கொடுக்க சுவாமி. கொடுக்கவா? அம்மா சோதித்தது போதுமா? போதுமம்மா போதும். அப்ப அவனை அழைத்து விடுவோமா? அவன் அழைக்கல் சுவாமி என்று சரி அம்மாவுடைய வார்த்தை கேட்ட ஆண்டவன் சிவபெருமான் எதிர்த்து செயல் அமர்ந்திருந்த நந்தி பகவானை அழைத்து, நந்தி ஈசனை அழைத்து 2 கூலியை கரங்களிலே கொடுத்து அரக்கனை அழைத்து வர சொல்லி ஆண்டவன் கட்டளையிட்டார். ஆண்டவன் கட்டளையிட்டு சொன்னார். ஆண்டவன் கட்டளை ஏற்றுக்கொண்ட அழகு நந்தி ஈச பகவான் ஆண்டவன் சொன்ன வார்த்தை கேட்டு சரி என்று சம்மதம் தெரிவித்து 2 கூலியை வெற்றுக்கொண்டு வல்லரக்க வாரகரை அழைக்க வேண்டும் என்று ஆதி வெள்ளி கையிலை விட்டு அழகு நந்தி புறப்பட்டார. அழகு நந்திய புறப்பட்டார. அத்துவான கானகத்தில் அழகு நந்தி வந்தல்லவோ எதையா தேடுவார் இந்த அரக்கனையும் காணலையே செடி கொடியா தேடுவார் அரக்கனையும் காணலையே அரக்கனையும் காணாமல் அரக்கனையும் காணாமல் அழகு நந்தி ஏது செய்தார். அழகு நந்தி கைலாச மலையை விட்டு காட்டுக்குள் வந்துட்டாரு. கானகத்திலே வந்து காட்டரக்கனை இலை இலையாக தேடி பார்க்கிறாரு. இலை செடி கொடிகளை மறைஞ்சு இருக்கானு பாக்காரு. செடி கொலைகளை இருக்கானு பாக்காரு. 12 வருஷம் தான் விட்டீங்களா? ஆமா 12 வருஷம் போது அந்த இடத்துல செடியெல்லாம் வளர்ந்துரும். செடி மரமாயிரும். அந்த மரத்துக்குள்ளதான் இருப்பான். இருக்கலாம்ல. அதனால அப்படி செடி கொடி இலையெல்லாம் தேடி தேடி பாக்குறாரு ஐயா. ஆமா சரி. ஆனா உள்ள அரக்கன் தெரியல. புத்து புத்தா இருக்கு ஆளை காணும். ஒரே ஜல்லி வாடையாதான் அடிக்கி. என்ன காடுங்க? ஆமா இலகளெல்லாம் தேடுறதுல யாரு மூக்கைத்தான் தேட முடியும். ஆமா ஆமா சின்ன சின்ன புழுகுலாம் மூக்கில பெறக்கூடாதுல. ஆமா உண்மைதானே. அதுக்கு தான் வேற மேல நீங்க மண்டியை தூக்கிட்டே இருக்கு. அங்க பாக்காரு இங்க பாக்காரு சல்லி கடா கிடக்கு. அவன்
குடும்பமா பாத்துட்டு வராரு. ஆமா கீழே பேசி தேடி பார்த்தாரு காதல அடக்கிறேன். ஆமா அதனால அடக்கி மேல பார்க்க ஆரம்பிச்சு ரோடு பக்கமா நடுத்தரத்துல பார்க்க ஆரம்பிச்சு. அதுக்கதான் செய்யும். ஆ, அதனால என்னன்னா தேடி பார்க்கிறார், அம்மோய் அரக்கனை காணலை. காணவில்லை. அரக்கனை காணவில்லை என்று அழகு நந்தி ஆமா ஆல மரத்து நிழலிலே வந்து நின்று போய் வெடுத்துக் கொண்டு இருக்கிறார். ஆமா அவரு தேடி தேடி ஆ, ரொம்ப களைப்பாகி போச்சு. இருக்கும்லானே. ஆமா இவரும் தேடுவாரு. ஆமா. ஆ, அப்போ என்னன்னா ஆலமரத்து நிழலிலே அமர்ந்து ஓய்வு எடுக்கும் போது அம்மோய் வல்லரக்கன் உபச்சாரம் செய்த என்னென்ன ஓம் நமச்சிவாய மந்திரமானது அம்மோய் அழகு நந்தி செவியிலே கேட்கிறது. ஆமா அவே வளரங்க தவறதம்ல. ஆ, ஓம் நம சிவாய. ஆமா. சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா ஆ அரோகரா. எங்க எப்படி வருது பாத்தீரா? வரும். ஆ. அம்மா. போதும், அந்த ஒரு சொல்லே போதும். அதனால என்னன்னா இந்த மந்திர சொல் அம்மோய் சிவனுடைய மந்திரம் செவியிலே கேட்டு அம்மோய் அழகு நந்தியானவர் பார்த்தார். இது என்ன செய்கிறார்? வல்லரக்கன் இங்கு எங்கோதான் இருக்கிறார் என்று அவனே அழகு நந்தி ஈசன் அம்மோய் ஓசை வரும் திசையை நோக்கி நடந்து வந்தார். ஆமாவே காதரண்டே மேலே தீட்டு வராரு. நடந்து வந்து என்னன்னா ஓசை அதிகமாக சத்தம் கேட்க கேட்க அம்மோய் அழகு நந்தி அந்த ஓசை அருகாமையிலே வந்து இது என்னன்னே? வல்லரக்கனை அழைக்க வேண்டும் என்று ஆமா அழகு நந்தி எப்படி அழைத்தார்? இவன் எப்படி நினைக்கிறார்? ஏ அரக்கா, ஏ அக்கா, வாடா வாடா வல்லரக்கா, வல்லரக்கா, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. எடா கம்பம் விட்டு இப்போ இறங்கி வாடா, கடவுள் அடிமை இப்போ வந்திருக்கேன், தவத்தை விட்டு இப்போ இறங்கி வாடா, தவசி அடிமை இப்போ வந்திருக்கேன், செய்ததவோ போதும் அப்பா, போதும் அப்பா, சீக்கிரம் அடியோ இறங்கி ஓயா. வா என்று அழைத்தார் அந்த ஈசன். ஏ அரக்கா, தவம் இருந்தது போதும், தவத்தை விட்டு இறங்கு, தவசி அடிமை வந்திருக்கிறேன், கம்பத்தை விட்டு கீழே இறங்கி வா என்று அந்த கடவுளே வந்திருக்கேன் என்று காளை வாகனத்தார் காட்டரக்கரை அழைத்தார். ஆமாவே அழைக்கிறாரு. இவர் அழைத்த உடனே இது என்னன்னே? பல்லரக்கன் தவலையை முடித்தார். முடித்தான். முடித்து கீழே இறங்கி வருகிறார். ஆமா மெதுவா இறங்கி வாராம். கீழே இறங்கி வந்து இது என்னன்னே? அழகு நந்தியை வணங்கி நின்றார். வணங்கி நின்று அழகு நந்தி சொன்னார், இது என்ன சொல்கிறார்? பல்லரக்கா, இது என்ன சுவாமி? உன்னுடைய தவலையை ஆமோய் உலகாண்ட ஈசன் மனமால வெற்றி கொண்டாரப்பா. ஆமா மனமான வெற்றி கொண்டாரா சாமி. அதனால ஆ, என்னோடு வந்தால் கைலாசம் போகலாம். ஆமா நீ வேண்டிய வரத்தை வாங்க. கைலாசம் சென்றோமானால் கடவுள் பகவானை நேரில் பார்க்கலாம். ஆமா நேரில் பார்த்தமானால் கடவுளை நேரில் நீ பார்த்தால் இது என்ன சுவாமி? இறைவன் நீ கேட்கும் வரங்களை எல்லாம் ஆமா நீ விரும்பும்படி உனக்கு தருவார் என்று இன்று அழகு நந்தியானவர் அரக்கனிடத்தில் எடுத்துரைத்தார். ஆமா அரக்கனுக்கு ஏன் சொல்கிறார்? உடனே சரி என்று அரக்கன் சம்மதம் தெரிவிக்க ஆமா அன்பே அழகிருந்து இறைவனிடம் வாங்கி வந்த 2 கூலியை எடுத்து எடுத்து அரக்கன் திரு கரத்தில் கொடுத்தார். கொடுத்தார். அதை அவன் கன்னத்தில் ஒதுக்கினான். ஒதுக்கினார். அவனுக்கு 2 சிறகு முளைக்கிறது. ஆமா அவனுக்கு 2 சிறகு முளைத்தது. நந்தி ஈசன் முன்பறக்க ஆமா காத்தரக்கன் பின்பறக்க 2 பேர்களும் எங்கே வந்தார்கள்? இங்க எங்க வந்தார்கள்? கைலாசம் வந்தாச்சு. ஆமா கைலாசம் வந்து இறங்கிச்சு அப்படி. கைலாசம் வந்து கணக்கு மாக்கா இது என்னன்னு? ஒரே கூட்டமா இருக்கு. ஆமா ஏகப்பட்ட கூட்டமாவும் வருது, ஒரே கூட்டமாவும் வருது. அப்படி என்ன கூட்டம்? என்ன கூட்டம் தெரியுமானே? 12 இல்லையா?
ஆமா அப்ப கூட்டம் அதை முதல்ல செய்யும். எங்க மாமா சொல்ல 12 மணிக்கு பச்சை பெயிண்ட் கடையில. பச்சை பெண்ணு இல்லையா ஆ. அங்க சொல்லல மாமா நீங்க எங்க சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க ஆதிவள்ளி கைலாசத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். நான் சிந்தனை பூரா இங்கேயே ஓடிட்டு இருக்கோம், உங்க சிந்தனை அங்க ஓடிட்டு இருக்கு. நீங்க சொல்றது வந்து உங்க கைலாசம். நாங்க சொல்றது வந்து சிவபெருமான் இருக்க இடத்தை சொல்றோம். சிவகைலாசத்தை சொல்லுங்க. சிவகைலாசத்தை சொல்லுவோம். அங்க மத்தியானம் 12 மணிக்கு பூஜை நடக்குன்னு சொல்லுவாங்க. பூஜை நடக்குன்னு சொல்ல வந்திய. சரி சரி. சாம்பிராணி புகைய பத்தி புகையமா அப்படி குப்புன்னு இருக்கு. ஆமா. கூட்டம் கடும் கூட்டமாவும் இருக்கு. ஆமா சரியான கூட்டமும் இருக்கு. ஒரு சைடு இருந்து முனிவர்கள் எல்லாம் வேலை இருக்கிறாங்க. ஆமா திருநடனம் ஆடுறாங்க கூட பெண்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிதான் அவர் திரு திருன்னு முடிக்க வர்றாங்க. இந்தியா நம்மள விட்டானே ஒரு பண்டார விட்டுருக்கானே அதானே பார்பர் ஷாப்ல விட்டுருக்கானே அப்படிதான் நினைக்கேன். பல வார கற்பனை பண்ணிட்டு இருக்கான். அதனால இதுல வரம் தரக்கூடிய பகவான் யார் என்று பல்லரக்கன் பார்த்து கொண்டிருப்பதை அறிந்த நந்திதேவர் பல்லரக்கரை அழைத்து பகவான் இருக்கும் இடத்தை காண்பித்தார். உடனே வல்லரக்கை பார்த்தான். பகவானே வணக்கம். சுவாமி நலமா இருக்கிறா? சுவாமி உங்க பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்களா, அது யாரு? அதான் அந்த அம்மா யாரு கேட்டேன். அழகா இருக்காங்களே. ஆமா அதான் எங்க அம்மா அழகா இருக்காங்க. எனக்கு வீட்டுக்கார அம்மா கைலாசம் வந்தா பகவான பார்த்த பக்கத்துல இருக்கிறது யாருன்னு கேட்க என் மனைவின்னு சொன்னதுக்கு அப்புறம் அழகா இருக்காங்க நீ எப்படி சொல்லலாம்? எங்க அம்மா தான் சொல்றேன் சாமி. அதான கேட்டேன். வார்த்தையில பிளர்ற மாதிரி தெரியுது, பார்த்து பேசு. இல்ல சாமி. அதான கேட்டேன். வரவங்க வந்து வேற எதுவும் விசாரிக்க கொஞ்சம் நீ என்ன வேணும் அதை சொல்லு. நான் பள்ளியறையில இருக்கேன், வரத்தை கொடுத்துட்டு வாங்க. சரிம்மா. உடனே பார்த்தார் பரமேஸ்வரன். என்ன வல்லரக்கா ஐயா, உன்னுடைய தனலை போல உலகத்தில் யாருமே இருந்தது கிடையாது. அது அடியின் செய்த பாக்கியம் சுவாமி. அதனால் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் தருகிறேன் என்றார் ஈசன் சிவபெருமான். ஈசன் சிவபெருமான் சொல்லுகிறார். அவ சொன்னா வல்லரக்கு சுவாமி எனக்கு என்ன வரம் வேண்டும் தெரியுமா? என்னப்பா வரம் வேண்டும்? ஆண்டவரே பகவானே, ஆண்டவரே பகவானே, அரணாரே சிவனாரே, எல்லையும் சிறியவாரோ ஈஸ்வரனை கொடுக்க வேண்டும். மிளகுலையும் சிறியவாரோ முக்கண்ணனை கொடுக்க வேண்டும். கடுகுலையும் சிறியவாரோ கடுகுலையோ கடவுளை கொடுக்க வேண்டும். சுவாமி எள்ளுலையும் சிறிய வரமாக ஒரு வரம் வேண்டும். மிளகுலையும் சிறிய வரமாக ஒரு வரம், கடுகலையும் சிறிய வரமாக ஒரு வர வேண்டும் சுவாமி. ஏன் சுவாமி சிரிக்கீங்க? சுவாமி ஆமா ஆதிவள்ளி கைலாசம் வந்து ஆமா சுவாமி இந்த இடத்துல வந்து உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டா ஆமா கடுகு மிளகு சீரகம் திப்பிலின்னு சொல்றிய. ஆமா சுவாமி. உலகத்துல போய் பெட்டி கடை வைக்க போறியாப்பா? இதுக்கு பெட்டி கடை வைக்க போறேன்னு கேட்டதான் ஒரு சிட்டாவட்டிக்காரன் வந்து அனுப்பி ஒரு 10,000 வாங்கி கடை வைக்கிறேன் இருப்பேன். ஆமா 12 வருஷத்துக்கு வேஸ்ட் பண்ணிருக்கா. ஐயா பகவானே, என்ன நான் நீங்க நினைக்கிற மாதிரி மளிகை கடை வைக்கிறதுக்கு கேட்கல. பிறகு வீட்டுக்கா? இல்ல சுவாமி, நான் கேட்கக்கூடிய வரமானது பெரிய வரம் நீங்க நினைச்சிடக்கூடாது பாத்தீங்களா? அதுக்குதான் கடுகு மிளகு சீரகம் திப்பிலின்னு கேட்கும்போது சிறுசாதான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி சொன்னேன். ஆலமரத்து விதைய பார்த்துருக்கீங்களா? இல்லையா? அது எவ்வளவு சிறுசா இருக்கும்? சிறுசா இருக்கும். அது மரமரம் எவ்வளவு பெரிய விரிச்சமா இருக்கு, பெருசா இருக்கு, படத்து இருக்கு. கேட்கறது சிறுசா இருக்கும், நீங்க தரும்போது அது பெருசா ஆயிரும். அப்படியா? சரி, அப்ப உனக்கு என்னப்பா வேணும்? அதனால் சுவாமி என்னப்பா எனக்கு பேர்வட்ட வர வேண்டும் என்று கேட்ட உடனே இறைவன் சொன்னார். என்ன சொல்லுகிறா? வல்லரக்கா ஐயா, இந்த இறைவனை பொறுத்தவரை சிறிய வரமாக இருந்தாலும் சரி பெரிய வரமாக இருந்தாலும் சரி கேட்பவருக்கு கேட்டவரும் கொடுப்பவர் ஆண்டவன் சிவபெருமான். உண்மைதான். அதனால் உனக்கு என்ன வர வேண்டுமோ சரி கேள், தயங்காம கேள், நான் தாரேன்பா.
நான் கேட்டா நீங்க தந்துருவீங்களா? தருவேன் என்றார் தவசிநாதன். சரி. அவ சொன்னா அரக்கே என்ன சொல்லுகிறான்? என்ன வர வேண்டும் தெரியுமா சுவாமி? உனக்கு என்னப்பா வேண்டாம்? என்னுடைய வலது கரத்தில் ஆமா 5 விரலில் ஆள்காட்டி விரல் எடுத்து விரலை எடுத்து ஆகாதேவி, கங்காதேவி, பூமாதேவி 3 பெண்கள் தான் அறிய தான் அறிய என் சிரசை 3 நேரம் சுற்றி சுற்றி அந்த விரலை எடுத்து எடுத்து நான் யார் மீது நீட்டினாலும் என்னப்பா செய்யணும்? அவர்கள் அக்கினியாக எரிந்து சாம்பலாக வேண்டும். மரம் நேருக்கு விரலை நீட்டினால் கிங்கரங்க வா. நான் வலதுகை விரலை எடுத்துருவோம். விரல எடுத்துறியா? அதான் விரலை எடுத்து இருக்கான். வலதுகை விரல் எடுத்து அப்படி எடுத்துருவோம். கிங்கரங்க என்ன சொன்னானா? விரல் எடுத்தா விரல் எடுக்கலையா? 5 விரல்ல ஒரு விரல், அதாவது ஆள்காட்டி விரல நீட்டணும், அததான் எடுக்கணும்னு சொன்னது. அதை எடுத்து நான் எங்க நீட்டினாலும் அந்த இடம் வந்து இல்லாம போயிடும். இல்லாம பெறணுமா? விரலை எடுக்க சொல்லவில்லை. அதனால் என்ன இப்பேற்பட்ட வரத்தை கொடுங்கள் என்று சரி வல்லரக்க ராட்சசன் கேட்டான். கேட்கின்றான். உடனே இறைவன் தர முடியாது என்று மறுத்தார். எதற்கு எதுக்கு தர முடியாது மறுக்கிறார் ஐயா? இந்த வரம் ஆமா சிவன், பிரம்மன், விஷ்ணு மும்மூர்த்திகளை தவிர ஆமா வேறு யாருக்கும் இந்த வரத்தை கொடுக்க மாட்டேன் என்று சரி இறைவன் அரக்கனுக்கு வரம் தர முடியாது என்று மறுத்தார். வரம் கொடுக்கலன்னு கேட்டான் வல்லரக்கன். அவ சொன்னாரக்கே என்ன இந்த வரம் எனக்கு கொடுக்கவில்லையானால் என்னப்பா ஆதி வெள்ளி கைலாச மலை என்று பார்க்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், பகவான் பார்வதி இருக்கிறார்கள் என்று நினைக்க மாட்டேன், நம்மளை யாரையும் நினைக்க மாட்டேன், உங்களுக்கு முன்னால் வாளை நிறுத்தி வைத்து ஆமா மண் கொலையால் மாண்டு மடிந்து போவேன், இது சத்தியம் அப்படின்னுட்டான். வல்லரக்கன் படக்குன்னு வார்த்தை சொல்லிட்டான். உடனே அம்மா ஆதிபராசக்தி இதை காதிலே கேட்டு ஆமா ஆண்டவன் பரமேஸ்வரனை அழைத்து அவன் உயிர் போய்விடக் கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் ஆமா வரங்களை கொடுங்கள் என்று அம்மா சொன்னார். பார்வதி சொல்லுகின்றார். உடனே அம்மாவுடைய வார்த்தை கேட்ட ஆண்டவன் சிவபெருமான் என்னென்ன அரக்கனுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று சரி தலையில் இருக்கும் கங்காதேவி தீர்த்தத்தை எடுத்து எடுத்து அரணாரை மேலாக வைத்து அரக்கன் கை கீழாக வைத்து அரக்கனுக்கு வர எப்படி கொடுக்கிறார்? எப்படி என்ன கொடுத்தா? ஏ வல்லரக்கா, தந்தேன் தந்தேனடா வல்லரக்கா, வல்லரக்கா நீ கேட்ட வரங்களையோ ஏடா நீ கேட்ட வரங்களையோ வல்லரக்கா கொடுத்தேன் கொடுத்தேடா வல்லரக்கா, வல்லரக்கா நீ கேட்ட வரங்களையோ ஏடா நீ கேட்ட வரங்களையோ வரத்தை கொடுத்தார் சிவன். வரங்களை வாங்கிய வல்லரக்கன் வரத்தை வாங்கி விட்டு சுவாமி இறைவனையும் ஈஸ்வரி அம்மனையும் வரம் வாங்குவதற்கு முன்பாக நல்ல அடிவணிந்து வணங்கி நின்றான். அப்படி சிறந்தாங்கி வணங்கினான். வரத்தை வாங்கிய பிறகு அந்த சிறந்தாங்கி வணங்கி நின்ற கைகள் எல்லாம் அப்படியே கையை கீழே போட்டுட்டு சாமி அதானே அப்படின்னு நெஞ்சு நிமித்திட்டான். வரத்தை வாங்கிக்கலாம். ஆமா எப்படி உங்களுக்கு ஜனிக்கிற மாதிரி கிடையாது. அதனால வல்லரக்கன் வரத்தை வாங்கி விட்டு பகவான் பார்வதியிடம் போயிட்டு வருகிறேன் என்று கூட சொல்லாமல் வரத்தை வாங்கிட்டு சந்தோஷமா புறப்பட்டு வாரான். புறப்பட்டு வருகிற போது அவருக்கு எதிர் திசையில் நாரத முனிவர் வந்தார். நாரதர் வந்து வல்லரக்கனை அழைத்து கேட்டார், வல்லரக்கா கைலாச மலையிலிருந்து வருகிறாயே, என்னப்பா விவரம்? என்னப்பா
உடனே வல்லரக்கன் சொன்னான், சுவாமி ஆண்டவன் பகவானிடம் வரம் வாங்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்து அரிய வரிய தவம் இருந்தேன். ஆண்டவன் அழைத்து என்ன வர வேண்டும் என்று கேட்டார். தூண்டாமணி வரத்தை வாங்கினேன் என்று வல்லரக்கன் சொன்னான். உடனே சொன்னார் நாரதர், வல்லரக்கா, தூண்டாமணி வரம் வாங்கினேன் என்று சொல்கிறாயே, அந்த வரத்தினுடைய உள்ளர்த்தம் என்னப்பா? என்னப்பா? எடுத்து எதை? சரி, என்ன செய்யும்? இப்பேற்பட்ட வரத்தை உனக்கு யாரப்பா கொடுத்தா? ஆமா, மகனே வல்லரக்கா, வரத்தை தந்தார் என்று சொல்கிறாயே தவிர அந்த வரத்தை எங்க அண்ணன் காமிக்க மாட்டேங்கப்பா. ஆமா, பெட்டிங்க போட்டு அடைச்சி கையில இருந்தா ஞாபகம் வச்சுட்டானா? நீ சந்தேகம் சொன்னாலும் வந்து ஏமாறி போயிடாதீங்க. சாமி அவங்க வந்து பெரிய ஆளு சொன்னாங்க, வர என்ன கேட்டாலும் தருவாருன்னு சொன்னாங்க. அதனால தந்தை பின்னால வந்தேன் சாமி. அஞ்சா ஊருக்கு போனால ஒரு பேப்பர் வச்சு சர்வீஸ் பேப்பர் வச்சு மடிச்சு தருவாங்கடா. அப்படியா? நீ சந்தேகம் ஏமாத்தஞ்சு போய் 12 போய் சமயம் இருப்போம். சாமி நீங்க சொல்லுவாரு, இப்போ சொல்லுவாரு கருத்து என்ன சாமி? வல்லரக்கா, இறைவன் தந்த வரம் பொய்யான வரம் என்று நான் கூறுகிறேன். சாமி நீங்க பொய்யான வரம் சொல்றீங்க. ஆமா, தந்த வரம் பொய்யானதா பெய்யானதா நான் என்ன சாமி செய்யறது? மெய்யா பொய்யா என்று அறிய வேண்டுமானால் நீ வரத்தை வாங்கிக் கொண்டு உன்னுடைய நாட்டுக்கு போகக்கூடாது. மீண்டும் கைலாசம் போ. உன்னை கண்டவுடன் பகவான் எழுந்திருச்சு ஓடினாரே, ஆனால் ஓடினார் அவர் தந்தவரம் உண்மையான வரம், ஓடவில்லை ஆனால் தந்தவரம் பொய்யான வரம் என்பதை புரிந்து கொண்டு வேற வரத்தை வாங்கிக்கொள் என்று நாரதர் அவன் மனதை திசை திருப்பி விட்டு சென்று விட்டார். உடனே பார்த்தான் வல்லரக்கன், நாரதர் சொல்வது போல் வரம் உண்மையா பொய்யா என்று உறுதிப்படுத்தி விட்டுத்தான் ஊருக்கு போக வேண்டும் என்று வல்லரக்கன் கைலாசம் அறையை நோக்கி திரும்பினான். திரும்புகிற போது வல்லரக்க உள்ளத்துல நினைச்சான், இந்த வரத்தை கொண்டு பகவானை பரிசோதிப்பதை விட பகவானை எரிச்சிட்டா எப்படி இருக்கும்? அந்த பகவானை எரித்தோமாரா பார்வதி நமக்குத்தானே. ஆமா, எரித்தோமாரா அந்த மூத்த பிள்ளை நாயகரும் நம்மளை அம்மா என்று அழைத்திடுவார். இளைய புள்ள வேல்முருகன் தந்தை என்று தாழ்வணிவா. பள்ளி தெய்வையார ஓடி வந்து மாமா என்று கூப்பிடுவாள். என்று வரம் கொடுத்த பகவானையோ வல்லரக்கே அழிக்கவா, வல்லரக்கே அழிக்கவா. பகவானை எரித்தோமானால் பார்வதி நமக்குத்தான் சொந்தம். மூத்த பிள்ளை ராயபெருமான் அப்பா என்று அழைப்பான. இளைய பிள்ளை வேல்முருகன் வருவார், தந்தை என்று தாழ் வடிந்து நிற்பார். அந்த வள்ளி தேவையான ஓடோடி வந்து 100க்கு 300 தடவை நம்மள மாமா மாமான்னு கூப்பிடுவாள. எதுக்கு? ஏமாறி போறதுக்கு தான். பாத்தீங்களா அரக்கனைக்கு என்னத்த வரம் கொடுத்த பகவானே எரிக்கணும், அவரோட அரியாசனத்துல அமரணும். அதான் அந்த மாதிரி ஒரு ஆசைப்படுறாங்க வல்லரங்க. அவர் மனைவியை அபகரிக்கணும், பிள்ளைகளை வந்து ஏமாறி பிள்ளைகளை அப்பா அப்பான்னு சொல்ல வைக்கணும். கஷ்ட சின்ன குத்தப்பை இருக்கு. வல்லரங்க அந்த மாதிரி யோசனையில இருக்கிறான். அதனால ஆசை வரலாம்,
ஆசை வரலாம், பேராசை வரலாமா? வரக்கூடாது வரக்கூடாதானே. வரத்தை வாங்கினானே, ஆமா, ஊருக்கு போக வேண்டியதானே. அவன் ஊருக்கு போனோம்னே அங்க வந்து நாரதர் வந்து திசை திருப்பிட்டாரு. நாரதர் திசை திருப்பி விடலாம். ஆமா, இறைவன் கொடுத்த வரம் பொய்யான வரமா இருக்குமா? இறைவன் கொடுத்தால் அது உண்மையாகத்தான் இருக்கும் அண்ணே. அப்ப இந்த அறிவு கூட இல்லையே அவனுக்கு. அவர் முட்டாள் வல்லரக்கன். உடனே வல்லரக்க ராட்சசன் சரி ஆண்டவனை எரிக்க வேண்டும் ஆமா என்று கைலாச மலைக்கு திரும்பும் போது திரும்புகிற பொழுது அவர் கொடுத்த வரம் உண்மையா பொய்யா என்று பார்க்கணும் சொல்லி என்ன செஞ்ச? இந்த ஆள்காட்டி விரலை எடுத்தான். விரல் எடுத்து கைலாசம் மலை நேருக்கு நீட்டினான். மலை நேரம் நின்றான். கைலாசம் கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது. அவன் தவறும் போல ஆடுது, விரல் நீட்டும் போல ஆடுது. கைலாசம் ஆடிய உடனே ஆமா கொடுத்த வரம் உண்மை என்று உறுதி செய்து கொண்டான். உறுதி செஞ்சுட்டான். உறுதி செஞ்சானா ஊருக்கு போண்டியதுல நம்ம வரதான் நம்மளுக்கு உண்மையான வரமாயிட்டோம், வீட்டை வந்து போமே அப்படின்னு நினைக்க என்ன செய்யறா? நினைத்தானா நினைக்கவில்லை. என்ன மீண்டும் கைலாசம் போகணும், கடவுளை எரிக்கணும், அவருடைய அரியாசனத்துல அமரணும் என்று ஆமா வல்லரக்கன் எண்ணம் கொண்டு கைலாசம் அலை நோக்கி வெள்ளை நீட்டினான். நீட்டுகின்றான். நீட்டுகின்ற போது கைலாசம் ஆடுவது அசைவதை ஆமண்ணே கைலாசத்தில் உள்ள அமரர்கள் முனிவர்கள் அஷ்டதிக்கு பாலர்கள் எல்லோரும் கைலாசம் ஆடுவதையும் பார்த்தார்கள். அங்கிருந்து வரும் வல்லரக்கனையும் பார்த்தார்கள். வல்லரக்கன் வருவதை கண்ணில கண்டு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? ஏ தம்பி, வல்லரக்கன் போனவன் திரும்பி வாராடா. அங்கிருந்து வரும்போது விரல நீட்டிட்டே வரோமே. என்ன செய்ய? அவன் கையில நம்ம மாட்டினோம், நம்மளை எரிச்சு பஸ்பமாக்கிடுவான். எடுடா ஓட்டம் அப்படின்னு வல்லரக்கனுக்கு பயந்து கைலாசம் அலைய விட்டு யாரெல்லாம் ஓடுறா? அந்த ஆட்டுக்கிடாவா கண்ணத்துல அக்னி தேவர் ஓட்டினார். எருமகடாவா கணத்துல யமதர்மனோ வெள்ளையான வாகனத்துல தெய்வ இந்திரன் ஓடினார். பச்சைமயில் வாகனத்துல வேல்முருகன் ஓடினார். பச்சை கீரி வாகனத்துல மன்மதனும் ஓடினார். பூசான குடை வெடித்த குண்டோதரன் ஓடினார். நாதனுக்கு கால் பிடித்த நந்தி பகவான் ஓடினார். ஓடினார் ஓடினார் எல்லோரும் ஓடினார். அரக்கனுக்கு வரம் கொடுத்த ஆண்டவன் ஓடினார். அரக்கனுக்கு வரம் கொடுத்த ஆண்டவன் ஓடினார். எல்லோரும் ஓடினார். அரக்கனுக்கு வரம் கொடுத்த ஆண்டவன் அரக்கனுக்கு பயந்து அவர் வாகனம் பிடித்து எல்லாரும் வாகனத்தில் அமர்ந்து ஓடுறாங்க. எல்லாரும் அவருடைய வாகனத்துல ஏறி பறந்து ஓட ஆரம்பிச்சாங்க. வாகனம் இருப்பவர்கள் எல்லாம் வாகனத்தில் அமர்ந்தும் சரி வாகனம் இல்லாதவர்கள் எல்லாம் ஓட்டம் முடிச்சு ஓடுறாங்க கைலாசத்தை விட்டு. வேகமா ஓடோடி கொண்டிருக்காங்க. எல்லோரும் ஓடும் போது கைலாசத்துல ஒரே ஒரு ஆளால ஓட முடியல. அது யாரால ஓட முடியல? அவர்தான் பிள்ளையார் பகவான். பிள்ளையார் பகவானால எதுக்கு ஓட முடியவில்லை? அவருக்கு கால் ரெண்டும் கட்டை, கை ரெண்டும் குட்டை. அவள் பொறி கடலைக்கு அலைய போய் அடி வயிறோ பெருசாச்சு. அவர் வாகனமோ சிறிய வாகனம். அவருடைய வாகனம் சிறிய வாகனம். என்ன வாகனம்? அதுதான் மூஞ்சலி பெருச்சாளி வாகனம். பெருச்சாளி. பெருச்சாளியை பார்த்து பிள்ளையார் கேட்டாரு, என்ன கேட்கிறாரு? மகனே பெருச்சாளி, அப்பா எல்லாரும் அரக்கனுக்கு பயந்து ஓடுறாங்களே, ஆமாப்பா, நீ என்னப்பா பண்ண போற? எப்பா அவருக்கு பயந்து ஓடுறதுக்கு நான் வந்து ஒண்ணு செய்ய முடியாது. எனக்கு இப்ப என்ன தெரியுமா வேணும்? என்ன வேணும்? எனக்கு எள்ளு உருண்டை, மாவு உருண்டை, சரி நீங்க சாப்பிடக்கூடிய பலகாரங்கள் அத்தனை எனக்கு தரணும். இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்து நீ சாப்பிட்டுட்டு உன் வாகனத்துல ஏறி நான் அமர்ந்து ஓடுறதுக்குள்ள வல்லரக்கை என்ன வந்து எரிச்சு பஸ்பமா ஆக்கிடுவானப்பா. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது ஐயா. நீங்க படைத்த பொருளை எனக்கு கொடுங்க, நான் சாப்பிட்டு நான் அழகா கூட்டிட்டு போறேன். என்ன செய்ய? தாங்க சரி இல்லன்னா யாவையில காப்பாத்துக்கு நான் பொண்ணு பட்டதுக்கு அதுல போயிருக்கேன். அப்படியா? என்ன செமக்கிறதுக்கு உனக்கு இத்தனை பொருளை தந்துருவேன். உனக்கு இத்தனை பொருளை தருவதற்குள்ள அவன் என்ன அடிச்சிருவான். என்ன செமக்கல் ஆளுவேன்? அதெல்லாம் நடக்காது.
அவன் கிட்ட வர வரைக்கும் நான் உங்களுக்கு அவனோட அவகாசத்தை நிப்பாட்டி வச்சிருவேன். அவன் அங்கதான் வருவான். சரி, கிட்ட வர முடியாது. அப்படியா? ஆமா, சரக்குன்னு பறந்துடலாம். அப்ப இவ்வளவு பொருள் கொடுத்தாத்தான் நீ ஏத்திட்டு போவ. ஆமா ஆமா. அப்படியா? இப்ப சீக்கிரம் போனா எனக்கு சீக்கிரம் சிலைப்பு வேணும். அப்படியா? சரி சரி சரி. உடனே பிள்ளையார் பகவான் அவருக்கு படைக்கக்கூடிய அத்தனை பொருளையும் எடுத்து ஒண்ணு விடாம பெருச்சாளிக்கு கொடுத்தாரு. பெருச்சாளி நல்லா எல்லாத்தையும் சாப்பிட்டு மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு என்னென்ன பண்ணுது? உடனே பெருச்சாளி வாகனத்தால எழுந்திருச்சு நகரக்கூட முடியல. நீ சின்ன தூக்கம் போடு, அதுக்குள்ள வல்லரைக்கு வந்து எனக்கு பெரிய தூக்கம் போடுறான். உடனே பார்த்தார் பிள்ளையார், நமது வாகனத்தை நம்மனா நமக்கு பிரயோஜனம் கிடையாது என்று சிவபெருமான் கால்களை பிடித்து எல்லோருக்கும் பெரிய வாகனமாக கொடுத்த நீங்க எனக்கு ஏன் சிறிய வாகனம் கொடுத்தீர்கள் என்று பிள்ளையார் கேட்ட உடனே சிவன் சொன்னார், பிள்ளையாரே மகனே, உன்னுடைய வாகனத்தை நீ எளிதாக நினைக்காது. அது மட்டும் இல்லாம உன்னுடைய பெருச்சாளி வாகனம் மலைய அடிவாரத்துல இருந்தே கொடைஞ்சு எடுக்கிறோம். அதனால நீ அது மேல ஏறி அமர்ந்து பாதாள உலகமே வேரூன்றி கொள்ள வேண்டும் என்று பகவான் பிள்ளையாருக்கு வரத்தை கொடுத்தார். வரத்தை வாங்கிய பிள்ளையார் பெருச்சாளி வாகனத்திலே அமர்ந்து ஆதி பாதாள உலகம் வந்து வேரூன்றி கொண்டார். அதுக்கப்புறம் அரக்கன் சிவபெருமான் இருப்பதை கண்டு கொண்டார். சிவபெருமான் என்னதான் நிக்கிறாரு, இப்பவே விரல வைக்கணும், அவருடைய சீட்ல போய் உட்காரணும் என்று பல்லரக்கன் ஆசை கொண்டு பகவானை துரத்த பல்லரக்கனுக்கு பயந்து சிவபெருமான் எப்படி ஓடினார்? என்ன கையிலை மல்லை விட்டு கடகமலை வாய்ந்தார். காலகண்ட காலால முன்னால் வரித்தார்.